மிளகு பொங்கல் எப்படி பண்ணுறது பார்த்துலாமா? ஒரு 150 பச்சை பருப்பு எடுத்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயில் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கழுவிட்டு தான் போட்டிருக்கேன் பருப்பு. கழுவிட்டு தண்ணி நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறம் கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ குக்கரில் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பருப்பு வேகட்டும். வறுத்த பருப்பு எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல். இப்போ பாதி வேக்காடு வந்துச்சு. இந்த டைமில் அரிசி எடுத்து போட்டுக்கலாம். 1/4 கிலோ அரிசி தான் போட்டிருக்கேன். கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ அரிசியெல்லாம் போட்டாச்சு. இப்போ 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வரட்டும். பாருங்கள், விசில் வந்துடுச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். மிளகு, ஜீரகம், முந்திரி, இதில் பச்சை மிளகா கூட வேணால் போட்டுக்கலாம். இஞ்சி, கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கிறேன். நெய்யும் ரீஃபண்ட் ஆயிலும் ஊற்றிருக்கேன். வேணால் மிளகு கூட பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம். நான் அப்படியே பிள்ளைங்க சாப்பிட்றாங்கன்னு அப்படியே போடுறேன் முழுசாக. பொரிச்சு போட்டுக்கலாம் பொங்கலில். இது தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கத்திரிக்காய் சொஜ்ஜி சூப்பராக இருக்கும். இப்போ பொரிஞ்சிருச்சு. பொங்கல் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்டியான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.